ஹலோ ட்ரேடர்ஸ், பிக்மை ஸ்டாக்ஸின் புதிய எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் தலால் ஸ்ட்ரீட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். குளோபல் மார்க்கெட் கியூஸ்ல ஆரம்பிச்சு நம்பவே முடியாத ஒரு 11 வருஷம் மல்டி இயர் பிரேக் அவுட் வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இது உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் டாப் டவுன் பிளே புக்னே சொல்லலாம். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு இந்த அஜெண்டால லிஸ்ட் பண்ணியிருக்கேன். குளோபல் கியூஸ், செக்டார் நிலவரங்கள், பிரேக் அவுட் அனாலிசிஸ், அப்புறம் பஜாஜ் கன்சியூமர் பத்தின ஒரு மைக்ரோ டீப் டைவ், கடைசியா இந்த வாரத்துக்கான என் ஃபைனல் தாட்ஸ். செக்ஷன் 1, குளோபல் கியூஸ் மற்றும் நிஃப்டி ரேஞ்ச், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி கையாள்வது? இப்போ உலக நடத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு. அமெரிக்கா மார்க்கெட் ஸ்பாட்டுக்கு உலகத்துல நடக்கிற எந்த ஒரு போர் பதட்டத்தையும் கண்டுக்காம செமிகண்டக்டர் கம்பெனிகளோட சப்போர்ட்னால ப்ளூ ஸ்கை உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியா மார்க்கெட்ஸ் கம்ப்ளீட்டா சைட்வேஸ்ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? சிம்பிள். அமெரிக்கா மாதிரி நம்ம கிட்ட சந்தையை தூக்கி நிறுத்துற பெரிய செமிகண்டக்டர் கம்பெனிகள் இல்ல. அது மட்டும் இல்லாம கடந்த 2 வருஷத்துல மட்டும் எஃப்ஐஐகள் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு தொடர்ந்து அவங்க ஷேர்ஸை வித்து தள்ளியிருக்காங்க. இது மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. சரி, அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்ன சொல்லுது? இந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல்களை மார்க்கெட் உடைக்கிற வரைக்கும் நாம ஒரு ஸ்ட்ரிக்டான ரேஞ்ச் பவுண்ட், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். முக்கியமா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காவே தெரியுது. ஏன்னா ரீசெண்டா பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற பேங்க் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதான்னு உன்னிப்பா கவனிக்கணும். செக்ஷன் 2, செக்டார் வினர்ஸ் மற்றும் லூசர்ஸ். மார்க்கெட் சர்ஃபேஸ்க்கு அடியில உண்மையாவே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். மெயின் இண்டெக்ஸ் என்னமோ சைட்வேஸ்ல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், டிஃபென்ஸ் அப்புறம் ஆட்டோ செக்டார்ஸ்ல ஒரு பயங்கரமான மொமெண்டமை நான் பார்க்குறேன். இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, பிராட் மார்க்கெட் ராலி இன்னும் முடியல, அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் தான் இருக்கு. அதே சமயம் நாம உஷாரா இருக்க வேண்டிய செக்டார்ஸும் சிலது இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறம் எனர்ஜி துறைகள், இவங்க எல்லாம் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டோட வேகத்தை பிரேக் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்டார்ஸ்ல புதுசா என்ட்ரி போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப புரியுதா நான் ஏன் நிஃப்டி 50 மட்டும் வச்சு மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனே? மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தா நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் அந்த ஒட்டுமொத்த கன்சாலிடேஷனையும் பிரேக் பண்ணி இப்போ எக்காலத்திலும் இல்லாத ஒரு புதிய ஆல் டைம் ஹை எல்லையை தொட்டிருக்கு. இதுதான் மார்க்கெட்டோட ரியல் கேம். செக்ஷன் 3, பிரேக் அவுட்டின் உடற்கூறியல். மார்க்கெட் சுழற்சிகளை புரிந்து கொள்வது எப்படி? மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் சூடா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்றது? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க ட்ராக் பண்ணக்கூடிய மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு செட்டப்னா அது இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பல வருஷமா ஒரு ஸ்டாக்கோட விலையை மேல போக விடாம தடுத்து நிறுத்தின ஒரு வரலாற்று ரெசிஸ்டன்ஸ் உடையும் போது அதுக்கு மேல அதை தடுக்க எந்த தடையும் இருக்காது. அது நேரா ப்ளூ ஸ்கை டெரிட்டரிக்குள்ள ராக்கெட் மாதிரி பாஞ்சிடும். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ரிவர்சல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு டவுன் ட்ரெண்டோட பாட்டம்ல நடக்கிறது. இதில் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே என்ட்ரி கொடுக்கலாம், ஆனா ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன்னா மேல போக போக ஒவ்வொரு லெவலையும் அது ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். அதுவே மல்டி இயர் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பல வருஷ கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் உச்சியில நடக்கிறது. இதுல சக்சஸ் ரேட் ரொம்பவே அதிகம். அப்படியே எந்த தடையும் இல்லாம வானமே இல்லைங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். செக்ஷன் 4, ஆழமான பார்வை, பஜாஜ் கன்சியூமர். இது ஒரு 11 வருஷ பயணம். நாம பேசின இந்த கான்செப்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் தரணும்னா அது பஜாஜ் கன்சியூமர் ஸ்டாக் தான். இதோட ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா 2015 மற்றும் 2018ல சரியா 522 லெவல்ல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு. அப்புறம் பேண்டமிக் டைம்ல கம்ப்ளீட்டா கிராஷ் ஆகி 120 வரைக்கும் கீழே போயிடுச்சு. அந்த அடிப்பாதாளத்திலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு லாங் ஜேர்னியை ரீசெண்டா நடந்த ஒரு ரிவர்சல் பிரேக் அவுட் மூலமா தான் இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட முழு பயணத்தையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ராக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல டவுன் ட்ரெண்ட் முடிவுக்கு வந்து ஒரு லோ லெவல் ரிவர்சல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பல வருஷமா பிடிவாதமா இருந்த அந்த 522 ரெசிஸ்டன்ஸை இப்ப எப்படி பிரேக் பண்ணி ஒரு பவர்ஃபுல் மல்டி இயர் பிரேக் அவுட்டா மாறிருக்குன்னு பாருங்க. இதுதான் பேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸோட பவர். ஓகே, டெக்னிக்கல்ஸ் நமக்கு ஒரு ஸ்டாக் எப்போ நகரும்னு கரெக்டா காட்டிடுச்சு. ஆனா அது ஏன் நகருதுன்னு ஃபண்டமெண்டல்ஸ் தானே சொல்லணும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பஜாஜ் கன்சியூமரோட இந்த பிரம்மாண்டமான ரிவர்சலுக்கு காரணமான அந்த ஃபண்டமெண்டல் ட்ரிகர் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குமா, இல்ல கன்சியூமர் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது காரணமா இருக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் படிக்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட இன்சைட்ஸை ஷேர் பண்ணுங்க. செக்ஷன் 5, இந்த வாரம் இறுதி சிந்தனைகள். நாம முக்கியமா கவனிக்க வேண்டியவை என்னென்ன?
நாம இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி வரப்போற வாரத்துல எதெல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும்னு சம்மரைஸ் பண்ணிடலாம். முக்கியமா அமெரிக்காவோட பணவீக்க தரவுகள், அதாவது சிபிஐ மற்றும் பிபிஐ டேட்டாவை ரொம்ப க்ளோஸா கவனிங்க. ஏன்னா அதுதான் குளோபல் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை முடிவு பண்ண போகுது. அப்புறம் எஃப்ஐஐ செல்லிங் நிக்குதான்னு பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஸ்கேனர்களை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான செக்டர்ஸை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் அடுத்த பெரிய பிரேக் அவுட்டை உங்களால மிஸ் பண்ணாம கேட்ச் பண்ண முடியும். இறுதியா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி பதிவு பெற்ற அனலிஸ்ட் கிடையாது. பிக்மை ஸ்டாக்ஸ்ல நாம பார்க்குற இந்த எக்ஸ்பிளைனர் முழுக்கவும் பிரைஸ் ஆக்ஷன் மற்றும் வால்யூம் அனாலிசிஸை அடிப்படையாக கொண்ட ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான். உங்க சொந்த அனாலிசிஸ் ப்ராசஸை டெவலப் பண்ணிக்க இது ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், கமெண்ட் செக்ஷன்ல அந்த ட்ரிகரை பத்தின உங்க தாட்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த எக்ஸ்பிளைனரில் சந்திக்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.